எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய பேர் கேட்ட வீடியோ தாங்க. கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. இந்த மாரி ப்ரீ பிளேட் பண்ண சாரி எப்படி பெர்ஃபெக்ட்டா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த வீடியோ தாங்க இப்ப பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நான் ப்ரீ பிளேட்டிங், ஃபோல்டிங் வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட்டா நான் அந்த வீடியோ தாங்க போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இந்த ப்ரீ பிளேட் பண்ண சாரிய இப்ப நான் வேற ஒருத்தவங்களுக்கு கட்டி காமிக்க போறேங்க. நெறைய பேருக்கு என்ன டவுட்னா, அ கொஞ்சம் மெஷர்மென்ட் இது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மெஷர்மென்ட் மாறுனதுக்கு அப்புறம் அந்த சாரி எப்படி கரெக்ட்டா கட்டுறதுன்னு தெரியாது. இப்ப நான் அததான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ஏன்னா நீங்க போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சாரி வந்து நான் என்னோட மெஷர்மென்ட்ல தான் அளவெடுத்து நான் ப்ரீ பிளேட் பண்ணேன். ஆனா இப்ப நான் வேற ஒருத்தவங்களுக்கு கட்ட போறேங்க. அதனால மெஷர்மென்ட் மாறும். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி மாறி இருக்கும்போது அத நான் எப்படி கரெக்ட்டா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான ஆல்ல போட்டுக்கோங்க. நெறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லா. இனிமேலும் ஃபியூச்சர்ல போடுவேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ப்ரீ பிளேட் பண்ண சாரி இப்படிதாங்க இருக்கும். ஃபோல்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. எல்லா ப்ளீட்ஸுமே பின் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி கரெக்டா ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடுப்போட அளவு இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்னோட அளவு. நான் இவங்களுக்கு எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இந்த சென்டர் பிளேட்ஸே உங்களுக்கு புடிச்சுக்க சொல்லியிருக்கேங்க. புடிச்சுக்க சொல்லிட்டு ரவுண்டா இப்ப நான் சொருகிறேன் பாருங்க. இப்ப வந்து என்னோட மெஷர்மெண்ட் அளவுனால பாத்தீங்களா பெருசா இருக்கு சாரி. அதனால நம்ம இதை எப்படி கரெக்ட் பண்ணி கட்டுறோன்றதான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வந்து கரெக்டா உங்க பெருவிரல் கிட்ட சாரி வச்சிருக்கேன். வலது கால் பெருவிரல் கிட்ட வச்சுட்டு சொருகிக்கலாம். சொருகும் போது நீங்க உள்ளுக்குள்ள வந்து சுருட்டி எல்லாம் சொருகிறாதீங்க. நல்லா மடிப்பு வச்சு சொருகிற மாதிரி சொருகணும். கொஞ்சம் தர கூட்டுற மாதிரியே கட்டிக்கோங்க. எப்பயுமே பட்டு சாரி வந்து இந்த தர கூட்டுற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். தெரியும் நினைக்கிறேன் பாருங்க. கால் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அப்படியே நம்ம சுத்தி ரவுண்டா சொருகிக்கலாம். நீங்களே கட்டுறதுனால இப்படிதான் கட்டிக்கணும். நான் இவங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். ரவுண்டா சொருகிட்டு வந்துட்டேங்க. இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சாரி இருக்கு. இது இருக்கட்டும். நம்ம இத எப்படி கரெக்ட் பண்ணணும் நான் கடைசியில சொல்றேன். இப்போ சும்மா இந்த சென்டர் பிளேட்ஸ மட்டும் இந்த இடத்துல சொருகி வைக்கிறேன். சொருகி வச்சுட்டு நம்ம முந்தானி இருக்கு இல்லைங்களா? ஆல்ரெடி இங்க பிளீட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இத வந்து நம்ம போட போறோம். இந்த மாதிரி தாங்க போடணும் முந்தானி. முந்தானி ஹைட்டுமே டிஃபரன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு பின் குத்தி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா முந்தானி அளவு வந்து நான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த பிளீட்ஸ் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டா பின் குத்த போறேங்க. குத்திட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இங்க பின் குத்த போறேங்க. நீங்க பாத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ப்ரீ பிளேட் பண்ணும்போது குத்தி வச்சது பின்னு. நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா இந்த பிளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் போட்டுக்கணும். ஏன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணாம பின் போட்டீங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல ஏதாவது கரெக்டா பிளீட்ஸ் உள்ள பின் பண்ண முடியல அப்படின்னா கல்டு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. நீங்க பாருங்க நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? உள்ள பாத்தீங்களா தனித்தனியா இருக்கும் பிளீட்ஸ். அதனால இந்த பிளீட்ஸை ஃபுல்லா கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு பின் போட்டுக்கோங்க. பின் போடும்போது இது ஸ்ட்ரைட்டா தாங்க இருக்கணும். நிறைய வீடியோல நான் அதை சொல்லியிருக்கேன். இந்த பின் போடும்போது இந்த மடிப்பு வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். கிராஸா வச்சு போடாதீங்க. பின் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா பிளீட்ஸ் நான் இங்க ஸ்ட்ரைட்டா பின் குத்தி இருக்கேன். அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட். பிளீட்ஸ் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைடு அடிக்காம இந்த சைடும் எடுத்து விட்டுக்கோங்க. பிளீட்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா வந்திருக்கும் நிறைய பிளீட்ஸ். ப்ரீ பிளேட் பண்ணா இந்த மாதிரி அழகா நிக்குங்க பிளீட்ஸ். பாத்தீங்களா? இந்த மாதிரி ப்ரீ பிளேட் பண்ணும் போதே அந்த ஃபோல்டிங் பண்ணும்போது நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. பிளீட்ஸ் ஒரு 10க்கு மேல பிளீட்ஸ் எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பினிஷிங்ல நீட்டா வரும். அதுக்கப்புறமா இதை இந்த சைட்ல எடுத்துட்டு வந்து இங்க பின் பண்ண போறோம்.
நம்ம முன்னாடி இங்க சொருகி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி சென்டரா வச்சு நான் ஒரு பின் பண்ண போறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இவங்க ஸ்லிம்மா இருக்கனால நான் சென்டர்ல பின் பண்றேங்க. கொஞ்சம் சப்பியா இருக்காங்க, இந்த இடம் பெருசா இருக்கனால நம்ம கொஞ்சம் அந்த ரைட் சைடு எடுத்துட்டு போய் பண்ணணும். நான் எப்பவுமே முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோல. இது வந்து நம்ம சென்டராவே இங்க ஒரு பின் பண்ணிக்கலாம். சென்டரா வச்சு ஒரு பின் பண்றேங்க, பாத்துக்கோங்க. இப்படி பின் பண்ணிட்டு இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ஃபிளீட்ஸ் வேணும்னா நீங்க இப்பவே இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா ஃபிளீட்ஸ் எடுத்து இங்க ஒரு பின் பண்ணிக்கலாம். நான் அப்படியே காமிக்கிறேன் இப்போ. இல்ல நீங்க இந்த ஃபுல்லா இருக்கிற இந்த எல்லா மடிப்பையும் சொருகிட்டு இந்த ஃபிளீட்ஸ் வர மாதிரி கட்ட முடியும். இல்ல இங்க கொஞ்சம் நிறைய ஃபிளீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த சாரியே கொஞ்சம் சாஃப்ட் சில்க்னால உங்களுக்கு இந்த அளவு தான் மடிப்பு வரும். நீங்க ஒரு ப்ராப்பரான பட்டு சாரி அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபிளீட்ஸ் இங்க கிடைக்கும். இந்த மாதிரி இங்க ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த நம்ம எடுத்த ஃபிளீட்ஸை மட்டும் கேர்ஃபுல்லா போடணும். பின்னு அவங்க ஸ்கின்ல எதுவும் பற்றாம பின் போட்டு இந்த ஃபிளீட்ஸ் இந்த சைட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டர் ஃபிளீட்ஸ் சொருக போறோம். இப்போ இந்த சைடில் இருக்க ஃபிளீட்ஸ் எல்லாம் நான் பின் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ப்ரீ பிளேட் பண்ணும் போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வந்து மடிப்பெல்லாம் தனித்தனியாக வச்சு பின் பண்ணலைங்க, சும்மா தான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். கீழே தான் நான் கொஞ்சம் அகலமாக வச்சு பின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் சொருக தான் போகிறோங்க, அதனால இந்த இடம் நமக்கு விசிபிளானா போதும் அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாரி சொன்னேன் இல்லைங்களா, மெஷர்மெண்ட் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க இங்கே வந்து இவ்வளோ சாரி அதிகமாக இருக்கு. இப்போ நீங்களே ஒருவேளை ப்ரீ பிளேட்டை வெளியே கொடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதே அளவு பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு மேலே எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ். அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து இங்கே ஒரு பின் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்தோன்னே இந்த இடம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 2 ஃப்ளீட்ஸ் எடுத்து பார்க்கலாமான்னு பார்க்குறேன். பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம சொருகுனதுலேருந்து எடுத்துட்டு இன்னொரு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஆனால் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைட்டாக வரும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சாரி கட்டினதுக்கப்புறம் இந்த மடிப்பு கரெக்டாக வராது. அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி எக்ஸ்ட்ராவா இந்த கொஞ்சம் சாரி இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை கரெக்டாக சொருகிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன் நான். அவங்கள பிடிச்சிக்க சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மடிப்பை கொண்டு வந்து இந்த மடிப்போட வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி நெயில்ல இப்படி பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இல்லை உங்ககிட்ட அயன் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஹேர் அயனிங் பண்ற மிஷின் இருக்குன்னா நீங்க ஒரு வாட்டி இதை கூட அயன் பண்ணிக்கலாம். அயனிங் எப்படி பண்ணணும்னு கூட லாஸ்டா நான் ஒரு சாரி வீடியோ போட்டிருப்பேன், சாரி கட்டி காமிக்கிறது, அதுல போட்டிருப்பேங்க பாருங்க. இந்த மாதிரி கரெக்டா நிற்கும் கீழே எல்லாத்தோட சேர்ந்து இந்த ஒரு மடிப்பு. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இதை சொருகிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாரி இருக்குன்னா நீங்க இங்க ஒரு மடிப்பு எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பத்தல, இப்ப இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ரீ பிளேட் பண்ணி இங்க ஒரு பின் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப சுத்தளவை எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த இடம் பத்தாம இருக்கு, இப்ப இந்த மாதிரி இப்ப இழுத்துட்டு வந்து உங்களால இங்க வைக்க முடியல, இது பத்தாம இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பின்னை கழட்டிட்டு இந்த ஒரு ஃபிளீட்ஸை நீங்க தனியா எடுத்து விட்டுறணும். இந்த பின்னை கழட்டிட்டு இந்த ஒரு ஃபிளீட்ஸை தனியா எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபிளீட்ஸை சொருகுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ நமக்கு பெருசா இருக்கனால தான் நான் இந்த ஃபிளீட்ஸ் இங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபிளீட்ஸோட சேர்த்து இந்த பின்னை நான் கழட்டிட்டு ஒரு பின் பண்றேன். மெஷர்மெண்ட் மாறினா இந்த மாதிரி தாங்க நம்ம டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணணும். சாரி கட்டுறத இந்த மாதிரி குத்திட்டு நான் இப்போ சொருக போறேன். உள்ள அளவு பார்த்துக்கோங்க, கீழே கரெக்டா நிலம் கூட்டுற அளவு வச்சுட்டு
பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் சாரி கட்டணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால் தெரியுற மாதிரி கட்டிடுவாங்க. அப்படி கட்டாதீங்க, நல்லா இருக்காது, பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது சாரி. இந்த மாதிரி பண்ணிட்டு நான் இந்த ப்ளீட்ஸ் சென்டரா வச்சுட்டு சொருகுறேன். இப்ப நான் சொருகிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இவ்வளவு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாரி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் நான் முன்னாடி பின் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை எடுக்கிறேன். அதை எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி கிடைக்குங்க ப்ளீட்ஸ். இந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா சும்மா இங்க ஒரு அந்த எக்ஸ்ட்ரா எடுத்த மடிப்போட சேர்த்து இங்க ஒரு செக்யூர் பின் போட்டு வைக்கிறேன். நம்ம லாஸ்டா இதை கரெக்ட் பண்ணி பின் குத்திக்கலாம். இப்ப இந்த மடிப்பு எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம இருக்கிறதுக்காக இங்க ஒரு பின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைட்ல இப்படி உள்ள கை விட்டுட்டு நம்ம இங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த சாரிக்கு கீழே அந்த சாரியோட கீழே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரி இந்த சாரி எடுத்து நம்ம இங்க சொருகி வச்சுக்கணும். சொருகிட்டு இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாரி இருந்துச்சு இல்லைங்களா, இதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துடணும். அவங்க முதுகு பக்கமா கொண்டு வந்துடணும். நீங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாரிய முதுகு பக்கம் கொண்டு வந்து இந்த மாதிரி உள்ள சுருளா அத மாதிரி வச்சுட்டு சென்டரா இப்படி ஒரு மடிச்சுக்கோங்க. அவங்க முதுகோட சென்டர்ல வச்சு இதை மடிச்சுட்டு இப்படி கரெக்டா சொருகிட்டு விட்டுறலாம். கீழே கரெக்டா இருக்கும். இந்த சைட்ல ப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு ப்ளீட்ஸோட மடிப்புமே பின்னாடி வரைக்கும் எடுத்துட்டு வந்து கரெக்ட் பண்ணி விடணும். இங்க இந்த மாதிரி லைன் தெரியுது இல்லைங்களா, அந்த லைன்ல நீங்க இப்படி ஒவ்வொன்றா எடுத்து கரெக்ட் பண்ணி, ஏன்னா பேக் சைடுமே எப்பயுமே சாரி கட்டும் போது பேக் சைடு ரொம்ப நீட்டா இருக்கணுங்க. இந்த லைன் கரெக்டா வரணும். பாருங்க சாரி எவ்வளவு அழகா ப்ரீப்ளேட் பண்ணி கட்டினது கரெக்டா நிக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபினிஷிங்ல நீங்க சாரி கட்டும் போது பிரைடல் சாரி மாதிரியே இருக்கும். நீங்க இதே மாதிரி வீட்லயே கட்டிக்கலாம். இந்த சைட்ல நம்ம எடுத்து விட்ட மடிப்பெல்லாம் இப்படி லைன் லைனா நிக்குது பாருங்க. இப்ப இது ரொம்ப ஒரு மாதிரியான பட்டு சாரி, மெட்டீரியல் கெட்டியா இருக்குன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசா நிக்கும். இது ரொம்ப சாஃப்ட் சில்க்குங்க, அதனாலதான் இந்த அளவுதான் மடிப்பு நிக்குது. இந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க நான் இப்ப பின் பண்ண போறேன். பின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவு விரிச்சு விடணும் இந்த மடிப்பை அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஒரு 2 inches அந்த மாதிரி நீங்க இதை இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க விரிச்சு விட்டு. அந்த அளவே கரெக்டா தாங்க இருக்கும். இப்படி விரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். சென்டரா வச்சுட்டு நான் கொஞ்சம் விரிச்சு விட்டு ஒரு பின் போடுறேன். பின் போட்டாங்க. இங்க மடிப்பு பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சாரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க கட்டும் போது பெர்ஃபெக்ட்டா ஒரு சாரி டிராப் உங்களால பண்ண முடியுங்க. சாரி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பின் குத்தணும் இல்லைங்களா, அதே மாதிரி இங்க எடுத்துட்டு வந்து பேக் சைடு இங்க ஒரு பின் எப்பயுமே போட்டுக்கோங்க. அப்பதான் பெர்ஃபெக்ட்டா இந்த முந்தானி இந்த இடத்துல நிக்கும் கரெக்டா. கீழே குத்துன பின்னவே கழட்டி குத்துறேன். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஒரு மேல இருக்கிற மடிப்பை எடுத்துட்டு உள்ள அப்படியே குத்திக்கோங்க. ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால அந்த ஆரி ஒர்க் மேல குத்த முடியாது. தள்ளி இந்த மாதிரி பிளவுஸ்ல இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த மடிப்பை இப்படி எடுத்து விட்டீங்கன்னா கரெக்டா நிக்கும். இந்த லாஸ்ட்ல பின் போட்டிருந்தீங்கன்னா அதையும் கழட்டிடுங்க. இந்த மாதிரி இருக்கும் முந்தானியில ஃபிளீட்ஸ் எல்லாமே. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் களைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கீழே இந்த மடிப்பை எடுத்துட்டு இங்க உள்ள ஒரு பின் குத்திக்கோங்க. இந்த மாதிரி இப்படி குத்திட்டு விட்டுட்டீங்கன்னா தெரியாது பின் குத்தி இருக்கிறதே. பாருங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. சாரி ப்ரீ பிளேட்டிங் வந்து ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கட்டணும் பெர்ஃபெக்ட்டா, மெஷர்மெண்ட் மாறினாலும் நீங்க எப்படி கரெக்டா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் போட்டிருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இங்க பார்லரோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும் இல்ல கமெண்ட் செக்ஷன்லயுமே கேட்ட விஷயம் என்னன்னா
சாரி ப்ரீப்ளேட் பண்ணாலும் எங்களால கரெக்டா கட்ட முடியலைங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவா இருக்கும். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குங்க. இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸா இருக்கட்டும், சாரி டிராப்பிங்கா இருக்கட்டும், மேக்கப் வீடியோஸ், அந்த மாதிரி பார்லர் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். போய் பாருங்க, பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.